தமிழக முதல்வருக்கு வணக்கம். இப்பொழுது வதந்தி என்று பரவி கொண்டிருக்கின்ற இந்த துணை முதல்வர் பதவியை கட்சி மூத்த உறுப்பினர் அவர் இவர் என்று யாரிடமும் ஒப்படைக்கக்கூடாது. இது என் அறிவை கட்டியவரே தனிப்பட்ட கருத்து. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த துணை முதல்வர் பதவி. தாங்கள் வெளிநாடு சென்றாலோ சிகிச்சைக்கு சென்றாலோ அல்லது நீங்கள் இன்னும் 100 ஆண்டு நன்றாக வாழ வேண்டும், அதேபோல் உங்களுக்கு பிறகு டாக்டர் கலைஞரால், அதாவது உதயநிதி ஸ்டாலின் தாத்தாவால் உருவாக்கப்பட்டது. சொத்து எப்படி சம்மந்தமோ கட்சியும் அது குடும்பம்தான். அனைவரும் குடும்பம் என்கிறார்கள். ஆம், தமிழகமும் உங்கள் குடும்பம்தான். தமிழக கட்சியான திராவிட முன்னேற்றமும் உங்கள் குடும்பம்தான் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். எனவே மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனுபவங்கள் நிறைய கொடுத்திருக்கிறீர்கள். கல்வியரன், விளையாட்டுத்திறன், சினிமா துறை, எழுத்தாளர், இப்படி பல துறைகளில் அவர்களை வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார். மக்களில் நல்ல ஆட்சி புரிவார் என்று எங்களை போன்ற முதியவர்களுக்கு இது நன்றாக புரியும். எனவே நீங்கள் மற்ற இருக்கக்கூடிய, அதாவது கட்சி வழங்கினால் வேண்டாம் என்று சொல்வேனா அப்படி என்ற கட்சியின் மூத்த தலைவர்களெல்லாம் உங்களிடம் இருக்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக தொலைக்காட்சியிலே வேலூரிலே பேட்டியளித்ததும் பார்த்தேன். எனவே யாருக்கும், கட்சியின் நிர்வாகிகள் என்ற பொறுப்பில் நீங்கள் யாருக்கும் இந்த முதல்வர் பதவியை வழங்கக்கூடாது என்பது என் தனிப்பட்ட கருத்து. எனவே இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு வயது வித்தியாசம் இருந்தாலும் அனுபவமும் முதிர்ச்சியும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் இதை பதிவிடுகின்றேன். எனவே வருங்காலங்கள் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நிச்சயம் உதயநிதி ஸ்டாலினுக்குத்தான் வழங்கப்பட வேண்டுமே தவிர கட்சியில் மூத்தவர் கீத்தவர் என்று வழித்திருந்தால் கடைசியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் எப்படி போயதோ, எப்படி சீர்குலைந்து சென்று இன்றைக்கு நிலையுழந்து இருக்கிறதோ அதுபோன்று திராவிட முன்னேற்ற கட்சி வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துடன் இதை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.